ஏன் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கல? நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் சார். முதல் தடவை போகும்போது அவங்க ஆட்டோ கார்ட்ட கூட அவங்க இங்கிலீஷ் தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே நான் எடுத்தோடனே மறுத்துறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம், மராட்டி இது போக வேண்டியிருக்கலாம். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பேர் ஐடி செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க. ரைட்டா? ஆனா உட்காந்து ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க தமிழ நான் பார்த்ததே இல்ல. அவன் சாதாரணமா தமிழ்ல பேசிட்டு இருக்கான். தேவைக்கு என்னமோ ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்க போய் நம்ம ஆளுக்கு தமிழ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க டெல்லி போவீங்களான்னு தெரியாது, போனா அங்க ஆட்டோல ஏறுவீங்களான்னு தெரியாது. ஏறுனா அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நீங்க தமிழ் படிக்காம இருக்கங்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்ல, நாங்க ஆட்டோல மட்டும் போகல, நிறைய இடங்களுக்கு அங்க போக வேண்டிய தேவை இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா சார், பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சுன்னா? இல்ல, பெங்களூர் நான் இன்னும் போகல. அதுக்காக என்ன அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில முடியும் சொல்லுங்க. இப்ப மனுஷன் எல்லாருக்கும் நாளைக்கு உங்க பையன் பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கம்பெனியோட சேல்ஸ் ஹெட் ஆகலாம் அவங்க ஆசைப்படியே. ரைட், அவர் சைனாக்கு போக வேண்டியிருக்கும், மலேசியாவுக்கு போக வேண்டியிருக்கும், கேரளா, கர்நாடகா. அப்ப அவர் எல்லா லாங்குவேஜும் கத்துக்குவாரா? ஏன் தமிழை படிக்க வைக்காமல் இருக்கிறீர்கள்? இவ்வளவு மட்டும்தான் கேள்வி. நீங்க வேற மொழி என்ன வேணாலும் படிச்சிருப்பாங்க, நாங்க அதை அகைன்ஸ்ட் எல்லாம் சொல்லல. எல்லா மொழியும் விரும்பி படியுங்க, அதுக்கு அது அவர் ஒரு விருப்பம் சார்ந்தது. தமிழை ஒரு பாடமாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தேர்வு செய்யாததுக்கு என்ன காரணம்? அவ்வளவு மட்டும்தான் சார். தமிழ் நான் என் வீட்டுல கத்துக் கொடுக்கலாம், பட் என்னால ஹிந்தி கத்துக் கொடுக்க முடியாது. ஓகே, அது ஒரு முக்கியமான ரீசன் என் குழந்தைய நான் ஹிந்தி எடுத்துக்க சொன்னது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we are not talking about Hindi. Why you is not preferring Tamil as a subject in your school? அவ்வளவுதான் நான் கேக்குறது. கண்ணதாசா சேசுதாசா ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். தமிழ் நாங்க தமிழியன்ஸ் வீட்ல தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா பேசிக்கா தமிழ் தெரிஞ்சா போதும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தமிழை தவிர அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது what can be a value added, so அந்த value added ன்னு பாக்கும்போது I preferred Hindi. ஐயோ பாவம். because நம்ம ஸ்டேட்ஸ் தவிர மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் every state has their own mother tongue. தாய்லாந்துல வேலை கிடைச்சது உங்க மகனுக்கு என்ன பண்ணுவான்? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே அவன் நாளைக்கு தாய்லாந்துல வேலை கிடைச்சது. அங்க ஹிந்தியும் பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்ப என்ன பண்றது அவன்? ஒரு தாய் லாங்குவேஜ் லேர்ன் பண்றது 21 டேஸ்ல லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சார், செகண்ட் லாங்குவேஜ் தமிழை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லும்போது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ பார்க்கப்படுது சமுதாயத்துல. நீங்க ஏன் எடுக்கல? சமுதாயம் எல்லாம் விடுங்க. இல்ல, நீங்க யாரோ ஒரு கெஸ்டே வராங்க, வரும்போது தமிழ் இந்த ஹிந்தி பிரெஞ்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பரவாயில்லையே, அந்த ஒரு அது ஒரு பெருமையா இருக்கு. இரண்டாவது லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு, அதுக்காக எடுத்திருக்கோம் சார். பிரெஞ்சுன்னு சொன்னா பிரெஞ்சுன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. தமிழ்ல சொன்னா கேஷுவலா போயிடுவாங்க. அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வேலை இருக்காது. அதனால இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. எனக்கு ஒண்ணு புரியல. தமிழ்னாவே பேச தெரியாத பிரெஞ்சை பத்தி என்ன பேசுவான்? அவனுக்கு என்ன தெரியும் பிரெஞ்சுல? இல்ல பிரெஞ்சு அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை தான் சார் பேசுவாங்க, தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப பேச மாட்டாங்க. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. ஆக்சுவலா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க, தமிழ்ல ஹிந்தி தெரியாதவனுக்கு அப்படின்னு. அந்த என் குழந்தையும் அதை பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த டைம்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். இப்போ நீங்க தமிழ் படிச்சு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, ரைட் தானே? ஆமா. அவ்வளவுதான், பக்கத்துல கொடுங்க. சமூக ஒட்டுதல் அதுல நடைபெறும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்தல் நல்லதுங்கிறாங்க. வாட் இஸ் யுவர் வியூ? என்ன யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் படிக்கும்போது என்ன கேவலமா பார்த்தாங்க. வாட் நான்சென்ஸ்? என்னது அது? எனக்கு கேவலமா பார்த்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். தமிழ் தான் எங்க தாய்மொழி, அதுதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இல்ல மேம், கேவலமா என் குழந்தை அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களே வழியா, அந்த குழந்தை திருப்பி தமிழ் மீடியத்துல போட்டு நீ தமிழ் படிடா, உன்னை யாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்னா நீ ஏத்து கேள்டான்னு சொல்லி வளர்க்கணும்.